கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணியனுக்கு அரோகரா, செந்தில் வேலனுக்கு அரோகரா. வணக்கம், வெல்கம் டு பிவிசிஎல் விளாக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முருகர் கோயிலோட தரிசனம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். இந்த கோயில்ல யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலவர் சுப்பிரமணியர், தாயார் வள்ளி, தலைவிருட்சம் வேங்கை மரம், தீர்த்தம் சரவண கோயில், புராண பெயர் சின்ன வள்ளிமலை, ஊர் வள்ளிமலை. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இது எப்படி போகணுன்றத சொல்றேன் சிம்பிளா. வேலூர்ல இருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் வள்ளிமலை இருக்கு. பொன்னை என்ற ஊருக்கு செல்லும் பஸ்கள் இத்தலம் வழியே செல்கின்றன. சோழிங்கர் வழியாக திருத்தணி செல்லும் பஸ்களும் இவ்வூர் வழியே செல்கிறது. வேலூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கு. ராணிப்பேட்டையிலிருந்து காட்பாடி போகும்போது சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல ராணிப்பேட்டையில இருந்து இருக்கு. வாங்க இந்த கோயிலோட சின்ன வரலாறு பார்ப்போம். மலைக்கோயிலில் சுப்பிரமணிய சுவாமி குடவரை சன்னதில் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தருகிறார். வள்ளி வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜை தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் இஸ்தலத்திற்கு வள்ளிமலை என்ற பெயர் அழைக்கப்படுகிறது. அடிவாரம் மற்றும் மலைக்கோயிலில் குமரி வள்ளிக்கு சன்னதி இருக்கிறது. இவள் கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டி வில் கவன்கல் வைத்திருக்கிறார். முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்து விட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார். இந்த மரமே இத்தலத்தில் விருட்சமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா, கீழேயும் கோயில் இருக்கு, மேலே மலை மேலேயும் கோயில் இருக்குங்க. மலை மேலே ஏறணும்னா அரௌண்ட் நீங்க வந்து 444 படி வந்து ஏறி தான் மலை மேலே போகணும் கோயிலுக்கு. போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான இடம் எல்லாம் இருக்கு. நாங்க போகும்போது ஒரு சித்தரும் ஒரு மலை போகக்குள்ள இருந்தாருங்க. ஆனா அவரை நான் மீட் பண்ணலான்னு பார்த்தாக்கா அவரை மீட் பண்ண முடியல. அவர் உள்ள வந்து தியானத்துல இருந்தாரு. நீங்க எப்பாவது போகும்போது சான்ஸ் கிடைச்சா மீட் பண்ணி பாருங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கோவில்ல எங்களுக்கு அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆக்டர் மிஸ்டர் யோகி பாபு பார்த்தோங்க. நாங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அவரும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தார். ஆக்சுவலா பெரும்பாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முருகர் கோயிலுக்கெல்லாம் விசிட் பண்ணுவாரு. நாங்க போன அன்னைக்கு அவரும் வந்திருந்தாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை மீட் பண்ணதுக்கு. என்ன மக்களே, இந்த கோயிலோட தரிசனம் பாருங்க டிஜிட்டலா. அதே போல எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. நன்றி, வணக்கம். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க.